இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து ஊட்டி ஏடிசி பகுதியில் பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். கொடி பாருங்க எவ்வளவு அருமையா பறக்குதுங்களா? பறக்குதா கொடி? எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரியுதுல்ல? இந்த கொடி எதனால பறக்குது? காத்து அடிக்கிறதுனால. காத்தை யாராவது பார்க்க முடியுதா? பார்க்க முடியுமா? காத்த காற்றில் பார்க்க முடியாதது கூட அதுல ஊழல் செய்தவர் ஒரே தான். கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் புரிகின்ற கட்சி திமுக கட்சி. விஞ்ஞான முறைப்படி ஊழல் புரிகின்ற கட்சி திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இந்த நாடு தலை குனிகின்ற அளவிற்கு ஊழல் செய்த மெகா ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. திமுக வேட்பாளர் சிந்திச்சு பாருங்க. 1,72,000 கோடி, கொஞ்ச நஞ்சம் இல்ல, 1,72,000 கோடி ஊழல் செய்ததாக அவரை திகார் ஜெயிலிலே அடைக்கப்பட்டார். நாம் அடைக்கல, அப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசாங்கமே அடிச்சது. அப்பொழுது மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் ஆட்சி. திமுக அந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தாங்க. அழகிரியே அமைச்சராக இருந்தார். அப்பொழுதுதான் இங்க இருக்கிற வேட்பாளர் ராஜா, திருமதி கனிமொழி 2 பேர் மேல் குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது சிந்திச்சு பார்க்க வேண்டும். மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்றது. திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே அமைச்சராக இருக்கின்றார். அந்த காலகட்டத்திலே அவர் அங்கம் வைக்கின்ற அமைச்சரவை, அவர் அங்கம் வைக்கின்ற ஆட்சி காங்கிரஸ் மத்திய ஆட்சி. அப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறார் என்று சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இப்ப மீண்டும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வர இருக்கின்றது. ஆகவே அவர் இங்கே இருப்பாரா அங்கே இருப்பார் என்று விரைவில் தெரியும். எங்க இருப்பாரு? ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்கிறாங்க. திமுக கட்சி சேர்ந்த ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் போயிருக்கார், யாரும் தெரியுமில்ல, பாதுகாப்பான இடத்துல இருக்கார். அது மாதிரி பல பேர் போயிருக்கிறாங்க திமுகவில். திமுக ஒரு ஊழல் கட்சி. திமுக ஒரு ஊழல் கட்சி. இன்றைக்கு இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசு என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக அரசு தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். அவர் எப்படி மக்களுக்கு நன்மை செய்வாங்க சிந்திச்சு பாருங்க. அதோட இப்ப எங்க பார்த்தாலும் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை, போதைப் பொருள் இல்லாத இடமே இல்லை. இன்றைக்கு தரப்பகுதியிலிருந்து மலைப்பகுதி வரை போதைப் பொருள் விற்பனை அமோகம் நடந்துட்டு இருக்குது இந்த விடியா திமுக ஆட்சியில. அதையெல்லாம் கட்டுப்படுத்த இந்த ஆட்சியில முடியல. ஏன்னா திமுக போதைப் பொருள் விற்கிறாங்க. எங்க போய் கட்டுப்படுத்த முடியும்? அண்மையில் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க பத்திரிகை ஊடகத்திலையும். இன்றைக்கு வெளிநாட்டுக்கு திமுகவை சேர்ந்த அயலக அணி துணை அமைப்பாளர் என்பவர் ஒருவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்ததாக போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் அவரை கைது செஞ்சு விசாரணை இருக்கிறாங்க. இன்னும் பல பேர் போக இருக்கிறாங்க. ஹீரோ ஒருத்தர் சுத்திட்டு இருக்காருல்ல, அங்கங்க போய் பேசிட்டு இருக்காரு ஒருத்தர். யாருன்னு நீங்களே புரிஞ்சுங்க. ஊரா போய் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அண்ணா திமுக குறை சொல்லி அவரும் போவார் என்று பரவலாக தகவல். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை இடையில போவாரா, தேர்தலுக்குள்ள போவாரா, தேர்தல் முடிஞ்சு போவாரா என்பதுதான் இப்ப இருக்கிற வாதம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க, யாரோட இருக்கிறாங்க இந்த போதைப் பொருள் கடத்தல் நபர், யாரோட இருக்காங்க பாத்துங்க, யாரோட இருக்காங்க மக்கள் பார்த்துட்டா சரி. யாரோட இருக்கிறாங்க சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்க. இவர் யாரோட இருக்காரு பாருங்க.
இப்படி போதைப் பொருள் கடத்தலோட புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. புகைப்படம் எடுப்பது நாங்க வேண்டாம்னு சொல்ல, ஆனா இப்படி பல்லாயிரக்கணக்கான கோடி 3 ஆண்டுகளாக வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்த நபர்களுக்கும் அவர் என்ன தொடர்பு மக்கள் கேட்கிறாங்க. நாம கேட்கல, நீங்க தானே கேட்கறீங்க. இல்லைன்னா என்னை போய் அடுத்த கூட்டத்தில் பேசுவார். ஏன்னா என்னை பத்தி பேசுறது அவருக்கு வாடிக்கை, வேற எதுவுமே தெரியல. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்ல வேணும்? ஒரு அரசாங்கம் 3 ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, இந்த 3 ஆண்டு காலத்தில் இன்னென்ன திட்டத்தை போட்டாங்க, இதனால மக்களுக்கு நன்மை கிடைச்சுன்னு சொன்னா ஒரு நல்ல அரசாங்கம் நல்ல அமைச்சு சொல்லலாம். ஆனா சட்டியில் இருந்தா தானே ஆப்பையில் வரும். ஒண்ணுமே இல்லையாங்க, காலியால இருக்குது. அதனால அவர் எதுவுமே பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. என்னை பற்றி கட்சி பற்றி அவர் அவதூறாக பேசுவதுதான் இந்த ஒரு 10 நாள வாடிக்கை கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்கேயாவது நீங்க ஒரு கூட்டத்திலேயாவது உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு, உங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆட்சி வந்த பிறகு பெரிய திட்டங்கள் ஒன்றையாவது எந்த மாவட்டத்துக்காக செய்தீர்களா? இந்த மாவட்டம் செஞ்சிருக்காங்களா? ஒரு துரும்ப கூட கிள்ளிக்கொள்ள நீலகிரி மாவட்டத்தில். ஏன்னா அம்மா இந்த பகுதியில் அடிக்கடி வந்துட்டு இருந்த காரணத்தால அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக இந்த மாவட்ட மக்களையே ஒதுக்கி வச்ச ஸ்டாலின் தான். அவர் ஒதுக்கி வைத்திருக்காக நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி மலரும். அம்மா இருக்கின்ற பொழுது எப்படி அம்மாவோட நீங்கள் நேசமாக இருந்தீர்களோ, அன்போடு இருந்தீர்களோ, அதே போல அம்மாவுடைய அரசு மலர்ந்தவுடன் உங்களோடு அதிமுக அரசு நெருக்கமாக இருந்து உங்களுடைய கோரிக்கைகள், இந்த மண்ணின் மக்களுடைய நிலைமைகளை உணர்ந்து மலைவாழ் மக்கள் அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றியதுமாக, வடகிழ மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றியதுமாக, இங்க இருக்கின்ற விவசாய தொழில் மக்கள் மற்றும் தொழிலாளர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசாக அதிமுக அரசு செயல்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு திட்டமாவது நீலகிரிக்கு செஞ்சிருந்தா வாக்கு கேட்கறதுல நியாயம். அந்த நாடாளுமன்றத்தில் கேளுங்க, நீங்க இவ்வளவு ஆண்டு நாடாளுமன்றத்தில் இருந்தீங்களே, நீலகிரி மாவட்டத்துக்காக மத்தியில் இருந்து என்ன திட்டத்தை பெற்று தந்தீர்கள் என்று நீங்க கேட்க வேணும். வாக்காளர் பெருமக்கள், நாங்க நெஞ்சு நிமித்தி வாக்கு கேட்கிறோம்னா, எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது சரி, அம்மா மறைவுக்கு பிறகு சரி, நிறைய திட்டங்களை உங்களுக்கு வழங்கி அதனால நீங்க பலன் பெற்றுக்கிறீங்க. நாங்க உங்களை உரிமையோடு நாங்க பார்க்கிறோம், வாக்கு கேட்கிறோம். நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா கோயம்புத்தூருக்கு போகணும். 80 கிலோமீட்டர் இங்கிருந்து மலையிலிருந்து இறங்கி தரை வழியாக 80 கிலோமீட்டர் போய் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வேணும். இங்க இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அம்மா இருக்கின்ற போது வலியுறுத்தினாங்க, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் வலியுறுத்தினாங்க. அறிவச்சோழர் வேலுமணி அவர்களும் இங்க இருக்கின்ற கழக பொறுப்பாளர்களும் என்னிடத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த மலை பகுதியில் இருக்கின்ற மக்கள் நோய்வாய்ப்பட்டால் 80-85 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் சென்றுதான் சிகிச்சை பெற வேண்டும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அங்கேதான் போய் செயல்படுத்த முடியும் என்று நிலை மாற வேண்டும். எங்களுக்கு எங்களுடைய ஊட்டி பகுதியிலேயே நீலகிரி மாவட்டத்திலேயே ஒரு சிறப்பான மருத்துவமனை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 400 கோடியில மருத்துவ கல்லூரி, அருமையான மருத்துவமனை, உயர்தர சிகிச்சை. நீங்க அப்போலோ மருத்துவமனையில என்ன அறுவை சிகிச்சை செய்ய முடியுமோ அதை விட பிரம்மாண்டமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு நவீன மருத்துவ கருவிகளை வாங்கி கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு அற்புதமான கட்டடம், தனியார் மருத்துவமனையில் கூட இப்படி அற்புதமான கட்டிடத்தை பார்க்க முடியாது. அவ்வளவு அழகான படுக்கைகள், அதே ஆபரேஷன் தியேட்டர், இப்படி என்று தனித்தனியாக நானே நேரடியாக பார்த்து வடிவமைத்து கட்டப்பட்ட கல்லூரி, மருத்துவ கல்லூரி
மருத்துவமனை. இப்படி இந்த ஏழை மக்கள், மலைவாழ் மக்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற சிகிச்சை பெறுகின்ற பொழுது அவர்கள் இங்கேயே சிகிச்சை பெறக்கூடிய சூழ்நிலை, இங்கேயே அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை, அதுவும் கட்டணம் இல்லாமல் இங்கே இருக்கின்ற மருத்துவமனையில நீங்க சிகிச்சை பெறலாம். இதெல்லாம் மலைவாழ் மக்களுக்காக அதிமுக அரசு கொண்டு வந்த சாதனை. திரு ஸ்டாலின் அவர்களே, அவர் போராட்டத்தெல்லாம் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருண்டாட்சின்னு, நீ கண்ணை மூடிட்டா இருண்டு மாதிரி தான் தெரியும். நாங்க என்ன பண்றோம்? நாங்க ஊட்டிக்கு வாங்க, ஊட்டிக்கு வாங்க, ஊட்டியில வந்து நல்ல கண்ணை திரு முடிச்சு பாருங்க, விழித்து பாருங்க. அப்பதான் இந்த மருத்துவமனை கண்ணுக்கு தெரியும், அந்த மருத்துவக் கல்லூரி கண்ணுக்கு தெரியும். இது நாம கட்டுனது, இவரு திறக்கிறார். கட்டுனது நாம சிக்கர் வட்டி திறந்து 3 ஆண்டு கால ஆட்சியில சிறப்பான திட்டங்களை கொடுத்தாங்க. ஏங்க, நாம கட்டின கட்டடத்தை இவர் திறந்து விட்டு எப்படி பெயர் வாங்கிட்டு போறாங்க பாருங்க. நான் தான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவேன், நான் பெற்ற பிள்ளைக்கு இவரு பேர் வச்சு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் இந்த மார்க்கெட் பகுதி, இங்க குன்னூர்லயும் ஊட்டியிலையும் மார்க்கெட் பகுதியில கடை வச்சிருக்கிறாங்க. அந்த கடை வாடகையை பல மடங்கு உயர்த்திட்டாங்க. அவர்கள்லாம் போராட்டம் நடத்தினாங்க. அதிமுக கட்சி அவர்கள் ஆதரவு கொடுத்தது. சட்டமன்றத்தில் கூட இந்த வலியுறுத்தி நாங்க பேசணும். ஆக இப்படி ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் தான் இப்படி இந்த மார்க்கெட்ல கடை வச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அவர்கள் வாழ்க்கையும் இடி விழுகின்ற அளவுக்கு கடை வாடகையை உயர்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விழுகின்றேன். அது மட்டுமல்ல, ஊட்டி ஒரு சுற்றுலா பகுதி. இந்த ஊட்டியில இன்னும் கூடுதலான வசதி செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு, ஆனா செயல்படுத்த முடியாத போச்சு. மீண்டும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே வெற்றி பெற்று வருகின்ற பொழுது மத்திய அரசிடமிருந்து போராடி வாதாடி இந்தியாவிலேயே மிக சிறப்பான சுற்றுலா பகுதி நீலகிரி மாவட்டம் நாங்கள் உருவாக்கி காட்டுவோம். என்று சொன்னால் தமிழ்நாட்டிலேயே சுற்றுலாவுக்கு ஒரு உகந்த இடம் ஊட்டி. இன்றைக்கு ஊட்டி என்று சொன்னால் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த மூலையிலே சுற்றுலா பயணிகளை கேட்டாலும் ஊட்டி ஒரு அழகான பகுதி. அந்த அழகான பகுதியை இங்கே வந்து சுற்றி பார்த்து மகிழலாம் என்று எல்லா மக்களிடத்திலையும் மனதில் இருக்கின்றது. அப்படி சுற்றுலா வந்து செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் வசதியை கொடுத்து இந்த பகுதி மக்களுக்கு கூடுதல் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க அதிமுக அரசு மலர்ந்துடன் செயல்படுத்தும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் மத்தியிலே இதற்கு தேர்ந்த நடவடிக்கை எடுத்து இதை நம்முடைய இந்திய அளவிலேயே சிறப்பிக்கத்தக்கவாறு ஒரு சுற்றுலா பகுதியை இந்த ஊட்டியிலே உருவாக்கி காட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீலகிரி மாவட்டத்தில் பல பகுதியில சுற்றுலா பகுதி இருக்கின்றது. அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த நீலகிரி மாவட்டம் சுற்றுலாவிலே சிறந்த மாவட்டம் என்று, இந்தியாவிலேயே சிறந்த மாவட்டம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில தொட்டப்பட்ட அருகே 3 கோடி மதிப்பீட்டில் புதிய தேயிலை பூங்கா அமைச்சு கொடுத்திருக்கிறோம். உதயநகரத்தில் 37 கோடி மதிப்பில் 3வது கூட்டுக்குடி திட்டத்தை அதிமுக அரசு செயல்படுத்தும். இப்படி ஏதாவது ஒரு திட்டம் இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு கொடுத்திருக்கிறாங்களா? கொடுத்திருக்காங்களாங்க? நான் குறிப்பிட பாருங்க, எவ்வளவு கூட்டுக்குடி திட்டம், பாதுகாக்கப்பட்ட நீர் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சீங்க. 37 கோடி ரூபாயில அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நடுகர் சமுதாய மக்கள் கொண்டாடும் சிறு வைத்தியம்மன் திருவிழாவிற்கு அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது அதிமுக அரசு. நடுகர் சமுதாய மக்களை வளங்குடியின் பட்டியல் சேர்க்க மத்திய அரசுக்கு அதிமுக அரசு வலியுறுத்தி உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றத்துக்கு பாடுபடும். ஈழுவாதியா மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது 45 ஆண்டு காலமா கோரிக்கை வச்சிருந்தாங்க இந்த மக்கள். அவர்களுக்கு அதிமுக அரசு தான்
பிரச்சனையை தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் உதகை அருகே கேத்தி பிரகாசபுரம் பகுதியில் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் 172 வீடுகள் மற்றும் அல்லஞ்சி பகுதியில் 24 கோடியில 150 வீடுகள் கொடுக்கப்பட்டோம். இதேபோல மத்தியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்கள் மூலமாக வெற்றி பெற்று அங்கே நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்து இந்த மலைவாழ் மக்களுடைய கோரிக்கையை பல வீடுகள் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அதுவும் அதிமுக அரசு வந்த பிறகு நிறைவேற்றித்தரும். உதகை ரூபாயில 14 கோடியில பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் 5000 வீடுகள் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தை கட்டி கொடுத்தோம். நீங்க வைத்த கோரிக்கை அதையும் நிறைவேற்றி கொடுத்தோம். குன்னூர் நகர பகுதியில் 95 கோடி மதிப்பீட்டில் எமரால்ட் கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஊட்டி பேருந்து நிலையம் சீர் செஞ்சது அரசு, கிட்டத்தட்ட 2 கோடியில் அதிமுக அரசு தான். கோத்தகிரி பகுதிக்கு 10 கோடி மதிப்பீட்டில் அளக்கரை கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை வாகனங்கள் குன்னூர் நகர பகுதியில் ஏற்படும் வாகன நெரிசலை தவிர்க்க